அஜித் போன்ற பல முன்னணி நடிகர்கள் கூட காமெடியில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் கொட்டச்சி. இவர் கழுமரம் அப்படிங்கிற ஒரு படத்தையும் தயாரித்து இயக்கியிருக்காரு. அந்த படம் இந்த ஆண்டு வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவருடைய மகள் தான் மானஸ்வி குழந்தை நட்சத்திரமாக இமைக்கா நொடிகளில் அறிமுகமானாங்க. அப்போ இருந்தே அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நடித்தாங்க. மானஸ்வி கொட்டச்சிக்கு ஒரே ஒரு பிள்ளை அப்படிங்கிறதுனால பயங்கர செல்லம். அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது வழக்கம். இந்நிலையில் மானஸ்வியை தன்னுடைய 11வது பிறந்த நாளுக்காக கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. கொட்டச்சி தான் சம்பாதிச்ச அனைத்து காசையுமே போட்டு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. இதை நெட்டிசன்கள் வெகுவாக பாராட்டி கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு வராங்க. என்ன இருந்தாலும் மகளோட ஆசையை நிறைவேற்றிய தந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா கங்குவா படத்தை நடித்து முடிச்சிட்டாரு. அந்த படம் இன்னும் கொஞ்ச நாளாக வெளிவர இருக்கவும் செய்யுது. அதுக்கப்புறம் இயக்குனர் சுதா கோங்குராவுடைய படத்தில் நடிக்க இருப்பதாக இருந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு அந்த படத்தை டெம்பரரியாக ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவருடைய 44வது படமான அந்த சூர்யா 44ல் கார்த்திக் சுப்பராஜோடைய இயக்கத்தில் நடிக்க போகிறதா அறிவிப்பு வெளியாச்சு. இந்நிலையில் கார்த்திக் சுப்பராஜோடைய இந்த படத்துக்காக சூர்யா குதிரை ஏற்ற பயிற்சியில் ஈடுபட்டு வரதா பேசப்படுது. ஏற்கனவே சூர்யா ஜோதியா இவங்க 2 பேரும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண வீடியோ செம வைரலாக போச்சு. இந்நிலையில் இந்த குதிரை ஏற்ற பயிற்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சூர்யாவின் ரசிகர்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் எப்போவுமே தன்னுடைய தொழில்நுட்பத்தை மேலும் மிகைப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலையும் காட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்துலேயும் ஏதாவது ஒரு வித்தியாசமான தொழில்நுட்பம் அதே மாதிரி வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களால் பரவலாக எதிர்பார்க்கவும் படுது. நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் ரொம்ப நாளாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சமீபத்தில் விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போது உங்களுக்கும் நயன்தாராவுக்கும் எப்படி இந்த காதல் பந்தம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டதுக்கு தனுஷ் சார் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதேவும் அவர் தான் நானும் ரவுடி தான் படத்துக்காக அவர் ப்ரொடியூசர். ஸோ நயன்தாரா கிட்ட இந்த கதையை பிட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இந்த கதையை சொல்லி அவங்க ஓகே சொன்னதுனால தான் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்த விஜய் சேதுபதியுமே திரும்பவும் நடிக்க ஓகே சொன்னார். அப்படி ஆரம்பித்ததான். இதில் நாங்கள் பாட்டுக்கு அப்படி போய்கிட்டே இருந்தோம். ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் எங்களுக்குள்ளே அந்த காதல் மலர ஆரம்பிச்சு. இதற்கு காரணம் தனுஷ் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அதே இன்டர்வியூவில் நயன்தாரா அவர்கள் பேசும்போது நாங்கள் 2 பேரும் எங்கள் லைஃப்பை தேடி ஓடிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்குள்ளே இது இருக்குது அப்படிங்கிற ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ளே இப்படி ஒரு இது இருக்குது, எங்களுக்குள்ளே இப்படி ஒரு இயற்கையான ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதே நாங்கள் புரிய ஆரம்பித்தோம். அதுவரையில் நாங்கள் 2 பேரும் ஷூட்டிங் மற்ற விஷயங்கள் அப்படியே தான் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருக்குமே இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வாக்குவாதத்திற்கு இது மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாகவே இருக்குது. 2011ஆம் ஆண்டு லத்திகா அப்படிங்கிற படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானது தான் பவர் ஸ்டார் சீனிவாசன். அந்த படத்தை அப்போ பார்த்துட்டு இன்ன வரைக்கும் ட்ரோல் பண்ணாதவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம மொக்கையான படமும் கூட. அந்த படத்துக்கு அப்புறம் தான் கண்ணால் அட்டுதின ஆசையா அப்படிங்கிற அந்த படத்தில் சந்தானம் அவர்கள் ஒரு முக்கியமான ரோலுக்கு நடிக்க வச்சிட்டாங்க. அப்போவே சந்தானத்துக்கு இருந்த கிரேஸ் இருந்துச்சோ இல்லையோ பவர் ஸ்டாருக்கு அவ்வளோ கைதட்டல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா அந்த லத்திகா அப்படிங்கிற அந்த படத்தை ட்ரோல் பண்ண ஒரே காரணமாகவும். 2வது பவர் ஸ்டார் யாரையாவது இந்த உரண்டு இழுக்கிறதே ரொம்ப முக்கியமான வேலையாக வச்சுருப்பார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போது இந்த கூட்டம் நின்று ஜெயிக்கிறது என்ன வெற்றி, அதே மாதிரி இங்கே யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எனக்கு திறமை அதிகம், நான் இப்போ ஒரு படமே டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இங்கே யாருமே மதிக்க மாட்டாங்க, ஏன் ரஜினிக்கே என்னை பார்த்தா பயம், எங்கே நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன இங்கே தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது, தனியாக நிற்கணும், தனியாக நின்று ஜெயிச்சு காட்டணும், அவருக்கு ஒத்த நின்று என் கூட நடித்து காட்டுறதுக்கு சவாலா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக பேசியிருக்காரு. இப்போ இதை ரஜினியோட ரசிகர்களுக்கு எல்லாருமே என்ன பவர் தலைவர்கிட்டே சவாலா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. விஜய் அஜித் இண்டஸ்ட்ரியில் நுழையிறதுக்கு முன்னாடியே நுழைஞ்சவங்க தான் நடிகர் பிரசாந்த், நடிகர் அருண் விஜய் அவர்கள். அவங்க 2 பேருமே அன்றைய காலகட்டங்களில் நிறைய படங்கள் நடித்தாலுமே பெருசாக ஜொலிக்காமலே இருந்தாங்க. ஆனால் சமீப காலகட்டங்களில் அவங்க 2 பேருமே லைம் லைட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயுமே பிரசாந்துக்கு அப்போ இருந்த அந்த கிரேஸ் அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போது அவர் செகண்ட் ஹீரோவும் நடிக்கிறார், அதேமாதிரி கேரக்டர் ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்தாதுன் படமும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்நிலையில் அவர் விஜய் நடிக்கிற கோட் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ கோட் படத்தோடைய படப்பிடிப்பு துபாயில் நடக்க
இருக்கிற அந்த நிலைமையில் கோட் படக்குழுவினர் வந்து பிரசாந்தோடைய 51வது பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அப்போவே வந்து ஒரு பெரிய டாப் ஹீரோ இருந்த பிரசாந்த் வந்து இப்படி பிறந்த நாளில் வந்து விஜய்க்கு ஒரு கம்பெனியாக நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு இருக்கிற சில ரசிகர்கள் வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க.